குட் மார்னிங் காய்ஸ். மணி 9:15. செம்ம தூக்கம், சரியான தூக்கம். 5 மணிக்கு எந்திரிக்கலான்னு பார்த்தேன், முடியல. பட் ஐ திங்க் இட் இஸ் ஃபைன், இட் வாஸ் மச் நீடட். ஸோ குயிக்காக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து 898 கிலோமீட்டர்ஸ் டு கொல்கட்டா. ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து கொல்கட்டா சோலோ ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ குயிக்காக ரூம் டூர். இட்ஸ் டபுள் பெட், ஏசி இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் கூல் ஆகிறதுக்கு. மார்னிங் வந்து ரொம்ப கூலாக இருந்தது. டிவி, 2 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அடிஷ்னல் சேர், இங்கே ஒரு வேட்ராப், திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஷெல்ஃப் ப்ளஸ் டாய்லெட்ரிஸ் கொடுக்குறாங்க. சோப்பு, டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், அப்புறம் இது என்ன ஷவர் ஜெல்லாம், இது ஒரு ஷாம்பு. வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீசென்ட் வாஷ்ரூம். ஹாட் வாட்டர் இருக்குது. ஸோ கைஸ், கிளம்பலான்னு பார்க்கும்போது சரியான மழை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 10-15 minutes வில் வெயிட் அண்ட் சி. மழை மாறுதுன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா ரெயின் கோட்ஸ் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு 15-20 minutes எப்படியும் ரெயினில் மிஸ் ஆகிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ எம் என்ஜாயிங் திஸ் ட்ரிப். ஸோ இன்றைக்கி பத்ரக் அப்படின்ற ஒரு சிட்டி ஒரு டவுன் எங்கே ஒரிசாவில், அங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். விஷயவாயா, இங்கேருந்து 581 கிலோமீட்டர்ஸ். கொல்கட்டாவுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 898 கிலோமீட்டர்ஸ் as per கூகுள். அக்கா ஓகே, நேஷ்னல் ஹைவே பிடிச்சாச்சு. அதுங்க ஃபிக்ஸ் த மைக்கை சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று அது நோண்டிகிட்டு இருந்தேன், செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து. ஆல்ரைட் காய்ஸ், ஆர் யூ ரெடி? ரெடியா ஒரிசாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு? சூப்பர் எக்ஸைட்டட். நம்ம கேடிஎம்மில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரிசா. புவனேஸ்வர் 464, கொல்கட்டா 895. ரூம் புக் பண்ணலை பத்ரக்கில், ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன். நேஷ்னல் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் விஜயா ரெசிடென்சி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இட்ஸ் அ வெரி டீசென்ட் ஹோட்டல். ஒரு நைட் ஸ்டே ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் டயர்டாக இருந்ததுனால என்னன்னு தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஓ ஓ என்ன 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 அழகான ஒரு லொக்கேஷன், ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் கூட. வைசாக் சுற்றி ஹில்ஸ் தான். நான் ஐ நோ ஐம் டெல்லிங் திஸ், நிறைய வாட்டி இது சொல்லியிருக்கிறேன். வைசாக் சுற்றி பார்க்குறதுக்காக வரணும் கண்டிப்பாக. வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ரிலாக்ஸ்டாக நல்லா என்ஜாய் பண்ணி, ரிலீவ்டாக, ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் அப்புறம் ரிலாக்ஸ்டாக ரிலீவ்டாக ரைட் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். டோல்கேட், இது டோல்கேட் காட்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை தான். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு 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 பழக்க வழக்கம். ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரொம்ப நன்றி ஃபார் தி பியூட்டிஃபுல் ரோட்ஸ். அண்ட் வைசாக், விசாகப்பட்டினம் போர்ட் இருக்கிறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் நிறைய கண்டெய்னர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ வி ஆர் ரைடிங் இன் டு த ரெயின். மழையில் தான் என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஐ ஹோப் பாசிங் ஷவராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா இட் இஸ் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் க்ளவுடியாக தான் இருக்குது. ரெயின் கியர்ஸ் எடுத்து போட்டுக்கலாமா, இல்லை நம்பிக்கையோடு போகலாமா? லெட்ஸ் see. சிம்ஹாச்சலம் 15 கிலோமீட்டர்ஸ். அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் வருதான்னு தெரியல. அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது. ஸோ அங்கே மழை இல்லை. லைட் ட்ரெஸ்ஸில் எல்லாம் நம்ம ரைடிங் ஜாக்கெட் தாங்கணும். ஓகே, கிட்ட வந்துட்டோம்.
ஆனால் அது ரொம்ப தூரம் போல் இருக்கே. இல்லை, கொஞ்சம் முன்னாடி போனால் பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். க்ளவுஸ் ஈரமாகிறது தெரியுது. ஓகே, மழை மாறிடுச்சு. ரைட், குட். ஒரு பாசிங் ஷவர் தான், பட் ஆனால் இது ரன்னிங்கில் காஞ்சிடும்னு நினைக்கிறேன். எதுக்கு கேரளாவிலேருந்து இவ்வளோ பெரிய லக்கேஜை கட்டிக்கிட்டு? ஆல் இண்டியா ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஃபுல்லி கியர்ட் அப். க்ளவுஸ் மட்டும் நார்மல் க்ளவுஸ், ரெயின் க்ளவுஸ் உள்ளே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அது நனைஞ்சிடுச்சு. அதனால் இதே போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அண்டு மழை வருது. ஸோ அந்த ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணிட்டேன். ஐ திங்க் வி ஆர் ஆல் குட். லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கண்டினியூ த ரைட். என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் ரெயின் ரைட். தண்ணி ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கா? வைசருக்குள்ளே இருக்கா? கொல்கத்தா கிராண்ட் ரெஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். ஓகே கைஸ், அகெயின் அந்த டயட் விஷயத்தை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. பிரியாணி அண்ட் ஒரு சிக்கன் ஸ்டார்டர் சொல்லியிருக்கிறேன். பிரியாணி ஹாஃப் தான் சாப்பிடுவேன், ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். அண்ட் மீடியமில் எடுத்துகிட்டு போயிட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு கொல்கட்டா ரீச் ஆகிட்டு ஐ ஹாவ் டு டெய்லி ஒர்க் அவுட். ஸோ குட். கொல்கட்டா உங்களை சந்திக்கும். ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், சாப்பிட்டாச்சு 2:40. பட் யா, ஓவரால் இட் வாஸ் குட். ஓவரால் ரேட்டிங் கேட்டிங்கன்னா 3.5 out of 5. அண்ட் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருந்தாச்சுன்னா இல்லை. ओके, सो एयरन चेक பண்ணியாச்சு. भैया ऐसे हाईवे पकड़ सकते हैं? हाँ, यहीं से तो है हाईवे, यहाँ जाओगे वहाँ हाईवे चल रहा है. ठीक है, ऑलराइट, नॉट गुड गाइस. பெட்ரோல் ப்ராப்பராக ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். அண்ட் ஏரும் செக் பண்ணியாச்சு. வீர் ஆல் குட். ரைட், ஸோ ஹைவே பிடிச்சி அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். கண்டினியூ ஆஃப்டர் சம் டைம். ஓ, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச். பண்ண போகிறாங்க. ஓகே, பரவாயில்ல. லெஃப்டில் வர போகிறாரோ? இந்த ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு போகிறது வந்து இட்ஸ் இல்லீகல். இவங்க வந்து அந்த சைரன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெச். இட் அகெயின்
அழகான ஒரு ஸ்ட்ரெச். ரைட் காய்ஸ், ஒரிசா என்ட்ரு ஆயாச்சு. புவனேஸ்வருக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். டீ பிரேக் எடுக்காமல் வந்துட்டோம். Let's have a tea break, guys. Good 5 to 10 minutes தான் பிரேக் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ் வந்து இதை ரிமூவ் பண்ணுறது. ஃபுல்லாக வெந்துடுச்சு. ஐ பீன் குக்டு. ஓகே, புவனேஸ்வர் வந்து 100 சம்திங் தான். புரி வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஜெகநாத் டெம்பிள் இருக்குல்ல. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக புரி பார்ப்போம். அண்ட் சிலிக்கா லேக் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா எங்கேயோ தான் இருக்குது. இந்த சைடு தான், ரைட் ஹேண்ட் சைடில். நம்ம அந்த லேக்கும் போய் பார்ப்போம் கண்டிப்பாக. திஸ் இஸ் ஒன் டேஞ்சர் ஆஃப் திஸ் நேஷ்னல் ஹைவே, NH16 இன் பர்டிகுலர். சிலிக்கா வைல்ட் லைஃப் டிவிஷன். ஸோ சிலிக்கா வைல்ட் லைஃப் டிவிஷன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ என்ன டேஞ்சர்னால், வைடான ரோடு திடீர்னு நேரோ ஆகும். மோஸ்ட்லி டேஞ்சர் யாருக்குன்னா 2 வீலர்ஸுக்கு தான். எப்போவுமே நல்லது ஸ்டே இன் திஸ் மிடில் லைன் ஆர் டுவர்ட்ஸ் மிடில் லெஃப்ட். அந்த மாதிரி பாருங்கள், பெரிய ரோடு கீழே இறங்கி 2 லைனாக குறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக. அதான் சிலிக்கா லேக் கைஸ். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் தெரியறது சிலிக்கா லேக். உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் லேக் சிலிக்கா. ரைட் ஹேண்ட் சைடில் தெரியும். செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர். பிராக்கிஷ் வாட்டர்னால் கடலும் காயலும் அந்த சேர்ற அந்த சங்கம இடம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல உள்ள வாட்டர், அந்த 2 இதுவும் கலந்த மாதிரி வாட்டர் தான் பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச். ஸ்லோ டவுன் பண்ணி போகுமா. ஒரிசாவில் இந்த ஸ்பீட் கேமராஸ் எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஓப்ஸ், ஆக்சிடெண்ட் போலையே. இப்போ தான் நடந்திருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்க? நேஷ்னல் ஹைவேல ஸ்பீட் பிரேக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவுட் ஆஃப் நோவேர். இல்லைனா இது ஒரு ஃபேமஸான டெம்பிள் போல் இருக்குது. மேபி அதனால் இருக்கலாம். ஆர் இந்த டெம்பிளில் இவங்கக்காக ஸ்லோ டவுன் பண்ணுவோம்ல, நிறைய பேர் வருவாங்க, அதனால் ஸ்பீட் பிரேக்கர் கட்டி வச்சுருக்காங்களா இருக்கலாம். இட்ஸ் அ வெரி நைஸ் டெம்பிள், பியூட்டிஃபுல் டெம்பிள். டெம்பிள் தான் தெரியல, 2 பக்கத்தில் இருக்குது. நைஸ். புவனேஸ்வருக்கு ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இந்த டிரான்சிஷன் பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ சன் டவுன் ஆகிடுச்சு, இப்போது எப்போ வேணால் இருட்டலாம். ஸோ நம்ம கண் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நிறுத்தி, இது மாறும்போது அந்த டார்க்னஸுக்கு வரும்போது நம்ம கண் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடும், ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அதனால தான் அந்த டிரான்சிஷன் பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து வைசர்லாம் க்ளீன் பண்ணலாம். நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அட்ட ஸ்ட்ரெச் கண்டிப்பாக புவனேஸ்வர் க்ராஸ் பண்ணணும். தட்ஸ் அ பிளான். கட்டக் போக முடியுமான்னு தெரியல. கட்டக் போனால் நல்லாயிருக்கும். கட்டக்லேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் பத்ரக்ன்ற ஒரு சிட்டி வரும். பத்ரக் போனால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி. கொல்கத்தா அரவுண்ட் 470 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. அண்டு ஆக்சுவலி புவனேஸ்வர் இங்கேருந்து 42 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 45 மினிட்ஸில் புவனேஸ்வர் ரீச் ஆகிடலாமா.
நைட் ரைட் போகலாமா? லைட்டை போட்டு விடு. வைசர் க்ளீன் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 89 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு, விச் மீன்ஸ் நம்ம நல்ல ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி வந்திருக்கோம். புவனேஸ்வர் வரைக்கும் இப்படியே லிட்டப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஷன், இந்த ரோடு வேலை நடக்குது. பட் ஆனால் இட் கேம் அவுட் ஆஃப் நோவேர். இந்த மாதிரி விஷயம் கூட நைட் வந்து இட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர். ரோடு போடுறவங்களோட நெக்லிஜென்ஸாக இருக்கலாம், இல்லை அத்தாரிட்டிஸோட நெக்லிஜென்ஸாக இருக்கலாம். சைன் போர்ட்ஸ் எதுவும் வைக்கல, ஆனால் சின்னதான ஒரு மிஸ்டேக். பட் ஆனால் நிறைய உயிருக்கு அது ஆபத்து. நைட் டைமில் புவனேஸ்வர் கேபிட்டல் சிட்டி, ஒரிசா. சரியான டிராஃபிக் ஜாம். ஆம்புலன்ஸே போக முடியாமல் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், நம்ம கட்டக்குக்கு 13 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கோம். சரியான டிராஃபிக்கு, கம்ப்ளீட்லி ஃபெடப் ஆனது. ரைடிங் க்ளவுஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது ஐ வாண்ட் டு ரீஃபியூவல். அண்ட் ரூமோட கதை என்னான்னு தெரில, பார்க்கலாம். பலாசோர் 190. பலாசோர் போகிற மாதிரி எப்படி பிளான் இல்லை, பட் ஆனால் பத்ரக் போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வி வில் ரீஃபியூவல். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹைவே பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டல் கிடச்சிதுன்னா வில் ஸ்டே தேர். சரியான டிராஃபிக் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால மோஸ்ட்லி பீப்புள் வந்து சிட்டியை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க போல். ஸோ கட்டக்கில் இருக்கோம். கட்டக் புவனேஸ்வர் தாண்டி கட்டக் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு ஒரு ஹோட்டல், இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல். வேறு எந்த நல்ல ஆப்ஷன் கிடைக்கல. ப்ராப்பராக பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே தெரியுதுல்ல, அங்கே கீழே தெரியுறது தான் ஹைவே. ஸோ இதுதான் அட்வான்டேஜு. ஸோ ரூம் டீட்டெயிலாக வந்து நாளைக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் வாங்கின பிரியாணி ரைஸ் பாக்கி இருக்குது. அந்த பிரியாணி ரைஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபுட்டேஜ் செக் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். காலையில் பொறுமையாக கிளம்பிக்கலாம். இங்கேருந்து கொல்கட்டா வந்து 420 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம டெஸ்டினேஷன். நாளைக்கு நம்ம ரீச் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இங்கே என் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you so much for all your love and support. Thank you so much for watching, and I will see you guys tomorrow.